அப்போ இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுது அங்கே அவருக்கு திருமூர்த்தி கொடுக்குறாங்க. இது மேலான சம்பவம். கிறிஸ்துவுக்கே ஒரு திருமூர்த்தி தேவைப்படுது பூமியில். அதனால் உங்களுக்கு என்ன ஏஜி 17 அப்படியா? யுவராஜ் எழுத்துப்படி இருக்கிறான். இப்போ வார்த்தையின்படி மாறப்போம் சரிங்களா? யுவராஜ் வார்த்தையின்படி மாறப்போம். அந்த அந்த எப்படின்னு சொன்னால் அந்த வரப்போகிற ஒரு வயசு பேர் அது வார்த்தையின்படி ஒன்று நடக்கும் சரிங்களா? எழுத்தின்படி இருக்கிற யுவராஜ் இப்போ வார்த்தையின்படி நான் போகிறோம் பரலோகத்துக்குரியவனாக மாறப்போகிறோம். இப்போ யுவராஜுக்கு இல்லை வேறு என்ன நோக்கம்? சாரி நோக்கம் என்ன? வேறு என்ன? இப்போ 2-3 நோக்கம் சொன்னீங்க. வேறு நோக்கம்னா அதில் ஒன்று ரொம்ப பெரிதாக சொல்லியிருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருங்க. ரொம்ப தூக்கி வாரி போடுற விஷயம் ஊழியம் செய்யுதுன்னு சொல்றீங்க. சரி, நல்ல விஷயம். அப்போ அதுக்கு மேலே நோக்கம் என்னங்குதா யுவராஜுக்கு? பூமிக்குரிய நோக்கம் இருந்தால் கூட சேர் பண்ணலாம். புரியுதுங்களா? தீர்மானத்தை அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அங்கீகரிக்கிறார். பூமிக்குரிய நோக்கம் மேலே படிப்பு உயர்வுக்கு ஊழியம் சொல்லிட்டீங்க. அது இப்போ நாளைக்கு வீட்டில் இறங்குவாங்க. ஒப்பந்தம் ஒரு நாள் அந்த ஒப்பந்தம் என்ன பண்ண டிக்ளேர் ஆகும். இப்போ உங்களுடைய படிப்பு அதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ அங்கே முறையிட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொல்கிறத விட அது அவ்வளோ நிலைமையாக இருக்குல்ல. இப்போ தேவனிடத்துல கொடுத்தா பரலோகம் கவனித்து கொண்டு இருக்குது. புரியுதுங்களா? மேலே சிங்காசனம் கவனித்து கொண்டு இருக்குது நம்ம பேசுகிறோம். அதனால் நீங்களும் உங்களை மட்டும் அங்கீகரித்து இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முன்னே வந்துருக்கீங்க, உறுதியாக இருந்துருக்கீங்க. வேலை நோக்கம் என்னாகுதா? இதுக்கு மேலே நோக்கம் படிப்பு காரியம் அங்கெல்லாம் முறையிடக்கூடாது. இங்கே முறையிடுது. உன் தலையத்தையே கற்றுட்டு என்ன பண்ணுற புது உடன்படிக்கைனால உன்னுடைய ரெக்கார்டே மாற்றுவார். உங்கள் அப்பா உங்கள் அம்மா போட்ட ரெக்கார்டு இல்லை, உன் மேலே ஒரு பெரிய தீர்மானத்துக்கு ரெக்கார்டு உண்டாகும் சரிங்களா? அதான் படிப்பு குறித்து, அதுக்கப்புறம் சம்பாத்தியத்தை குறித்து. இப்போ ஊழியத்தினோடனே வாப்பா என் பின்னாலே வந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ மூடத்தனமாக செய்ய மாட்டேன். ஊழியனோடனே பையன் பரவாயில்ல ஆயதாயப்படுத்திக்கலாம், நம்ம அடுத்த வருஷம் ஸ்கூல் போகாதுப்பா வந்துருப்பா ஊழியத்துக்கு நம்மளாம் சொல்ல மாட்டேங்க. உன்னுடைய நோக்கம் என்ன? நல்லா படிக்கணும்ல, மனசு நோக்கம் படிக்கணும், என்ன நல்லா சம்பாத்தியம் பண்ணணும். அதில் ஹை லெவல் தான் ஊழியம். சரி, படிப்பும் நான் ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். உங்கள் சம்பாத்தியமும் அந்த ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். நீ இதில் இணைஞ்சி செய்கிறியோ இல்லை தனியாக கால் ஊழி செய்கிறியோ அது எல்லாத்துக்கும் நானும் சரி பரலோகமும் சரி உனக்கு முழு சப்போர்ட்டு கிடைக்கும். நல்ல உடல் இருக்குன்னா நிறைய நான் உனக்கு அன்றைக்கு சந்தித்து வீட்டில் கிளாஸ் எடுத்துட்டேன். நீ உங்கள் அப்பா அம்மாவுடைய அந்த லைஃப்பை பார்த்துருக்குறேன். அதனால் இதில் ஒன்றே ஒன்று நான் என் தரத்தில் சொல்ல வேண்டியது நான் சொன்னால் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். சபை கூடி வர்றதை நீ விட்டுறக்கூடாது. என்னுடைய ஆசை அதுதான். சபை கூடி வர்றதை விட்டுறக்கூடாது. பந்தியில் நீ காணப்படணும். பந்தியில் தைரியமாக விசுவாசத்தோடு கையை வைக்கணும். புரியுதுங்களா? ஐயா நான் இதுக்கு முன்னே பாவம் செஞ்சேன், அது எனக்கு மறைவாக இருந்தது. இப்போ நான் பாவம்னா என்ன பெரிய பாவம் இல்லை, குத்தத்தோ அதெல்லாம் இல்லை. நம்ம பேசுறது பாவமானது, நம்ம சிந்தனை பாவமானது. அதனால் இப்போ நான் பாவம் செய்கிறேன், எனக்கு பந்தி வேணாம் அர்த்தமாக சேர்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? பந்தியில் நீ என்ன பண்ண உற்சாகமாக காணப்படணும். ஆராதனையை விட்டுறக்கூடாது. எல்லாம் ஆராதனையில் நான் உங்களை பார்க்கணும். அதோட ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எதிர்காலம், உங்கள் அப்பா அம்மாவை தீர்மானம் வேறாக இருக்கும், தேவ தீர்மானம் வேறு மாதிரியாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து சொல்கிறேன். கர்த்தரோட நடத்துவார். நீ இந்த 2 காரியத்தை செய்யணும். சபை கூடி வரதை விட்டுக்கூடாது. 2வது நீ பந்தியில் பங்கு பெறணும். இதிலேருந்து நீ கணக்காயிட பந்தியில் பங்கு பெறணும். அன்றைக்கி எதுவும் டைட்டு ஒர்க் வச்சுக்கூடாது. நீ வெள்ளை ட்ரெஸ்லாம் போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீ தூய்மையாக நடந்து நான் போகிறேன். எதுக்கு ராமேஸ்வரம் நீ வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீ எல்லாம் கலர்ஃபுல்லாக கூட நான் ஏற்றுக்கிறேன். தூய்மையாக தேவனுக்கு வாழ்ந்து நான் போகிறேன். புரியுதுங்களா? உன்னுடைய வெளிச்சத்தின்படி, உன்னுடைய சாட்சியின்படி உங்கள் தாய் தகப்பேன் அவங்க எவ்வளோ நாளை நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன்னு சொன்னேன். புரியுதா? எவ்வளோ நாள் நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கத்தக்கதாக ஒரு சாட்சி உள்ள ஜீவி எனக்கு பண்ணணும். ஓகே, இன்னும் வருங்காலில் நான் அதே உனக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீ என்னுடைய ஃபோன் நம்பரை நீ என்ன பண்ண அதிகமாக யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஏதோ நான் எல்லாம் எழுதி எடுத்துன்னு சொல்லப்பா. என் ஃபோன் நம்பரு இனி உனக்கு நிறைய தேவைப்படும். புரியுதுங்களா? நீ யாரை எங்கேயும் போய் முட்டக்கூடாது.
இதை யாரும் உன்னை விசாரிக்கலன்னு சொல்லக்கூடாது. உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய தாழ்வு, அங்கே கைப்பிடிச்சி சொல்கிற மரணம் வரலும் உன்னை என்னை பிரிக்க முடியாது. அதை விட இது மேன்மையான வரும். புரியுதா? அதுவாது சும்மா கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சிரிச்சுட்டு ஓடிப்போம். இது அதை விட முக்கியமானது. இந்த நிறைய வயது வரலும் கத்தர் போட்டு சரிங்களா? தொடக்கமும் அற்புதமாக இருக்குது, உன் முடிவும் அற்புதமாக இருக்குது. அது உங்ககிட்ட தான் இருக்குது. கத்தர் நல்ல நீ வந்து உங்களுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு, ஒரு சகோதரனுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கணும், வாழ்வு கொடுக்குறவனாக இருக்கணும், வெளிச்சத்தை காமிக்கிறவனாக இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை நீ தினந்தோறும் எடுக்கணும். இதெல்லாம் வந்து நேமியம், உங்களுக்கு நேமிக்கப்பட்ட பரிசுத்த வேதத்தை நீ தினந்தோறும் எடுக்கணும், எடுத்து வாசிக்கணும். புரியுதுங்களா? எடுக்கிறோம், கண்டிப்பாக வாசிப்போம். அந்த வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:3, இந்த தீர்க்கதரிசனத்தை வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்குறவனும் பாக்கியவான். அதே மாதிரி நீ இதை வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். ஒன்று நிறைய புக்கு நிறைய எழுதக்கூடியது படிக்கூடாதுனாலும் இதை எடுத்து வாசிக்கணும், இதன்படி நடக்கணும். சரிங்களா? அப்பா சொல்ல அம்மா சொல்லலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? உன் ஜீவியத்துக்கு அவங்க ஜீவன் வேறு மாதிரியா இருந்தால் நீ அதுக்கெல்லாம் ஒப்பிட்டுலாம் பார்க்கக்கூடாது. உன் ஜீவன் தனியாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். அது கத்தர் நடத்துவார். சரியா? உன் மூலமாக அந்த வீடு மறுபடியும் உலக ஆசீர்வாதத்தில் தடுமாற்றமாக இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் உன் நிமித்தமாக அந்த வீடு மறுபடியும் தூக்கி நிறுத்தப்படணும், கட்டப்படும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்துச்சுனாவே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம வளர்க்குற நாய்க்கு தெரியும். புரியுதுங்களா? அது ஒன்றும் வெளியே போன சாதாரண ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தேவன் நினைச்சாருன்னா நம்மளை மேன்மையாக்க அவரால் முடியும். புரியுதுங்களா? உன்னை கத்தர் நடத்துவார், உன்னுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக்குவார். அவர் வந்து உனக்கு காலத்தை குறித்து வச்சுருக்கார். என்ன காலம்? உன்னுடைய நீ ஒரு துணையை அடைகிறது அவர் கரத்தில் இருக்குது, நிலந்து. அதை நீ சுயமாக எடுக்கக்கூடாது, உன் தாய் தகப்பனும் எடுக்கக்கூடாது. உன்னுடைய செயலை பொறுத்து. புரியுதுங்களா? அது மாதிரி நீ ஒழுக்கமாக நடந்துக்கணும். ஒரு கற்புள்ள கன்னிகையாக நீ என்ன பண்ண சபைக்கும் உன் குடும்பத்துக்கும் சுற்றி இருக்கிற எங்களுக்கும் நடக்கும். சரிங்களா? கத்தை நடத்துவோம். இந்த ஒப்பந்தத்தில் உறுதியாரு. அங்கே எதுவும் பேச முடியாது. அங்கே ஆவியில் நிரப்பு போட்டு நான் பேர் வச்சுட்டு வெளியே வந்துருப்போம். அங்கே எதுவும் கிடையாது. இதில் என்னென்னலாம் தகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிற ரூட்லேயே பாரு. நல்ல சிநேகமாக தான் வச்சுக்கணும். இந்த சத்தியத்துக்கு மார்க்கமான சிநேகமாக இருந்ததுன்னா அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வயலில் நடக்கக்கூடாது. நல்ல உறவாக இருந்தால் நீ வச்சுக்கணும். உன்னுடைய ஜீவியத்துக்கு உறவே தப்பாக இருக்குதுன்னா அந்த உறவுக்குள்ளே நீ ஆக்கி சொல்லக்கூடாது. புரியுதா? அதனால் எல்லாத்துக்கும் தீட்டானதை நீ தொடக்கூடாது. தீட்டானது என்னென்னா தானியல் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்குவாரு. இன்னும் என்ன டவுட்டுன்னா என்ன கேளு. இதெல்லாம் நான் வச்சுருக்காரு. தீட்டானதை நீ தொடக்கூடாது. எது அருவறுப்பானதை நீ நாடக்கூடாது. புரியுதுங்களா? அருவறுப்பானதை நாடக்கூடாது, தீட்டானதை நாடக்கூடாது. விற்கிறதுக்கு வைத்ததை படைத்ததை நீ என்ன பண்ணக்கூடாது, அதை வாங்கி புசிக்கக்கூடாது. எனக்கு ஓவர் உச்சகட்டம் பசி, அடுத்த நேரம் உயிர் போகுது, அந்த நேரத்துலேயும் அதை நீ தொடுத்து அதை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? எங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில், தேவனுக்கு அருவறுப்பான இடங்களில் உன்னை ஆண்டவர் பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஒப்பந்தம் முடிஞ்சு. இதுக்காக ஒரு தெரியும் ஆசை ஜெபம்.
நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே 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 போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த சிறிதான ஒப்பந்தத்துக்காக ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உடைய நாமத்தினால கர்த்தாவே இந்த வேலையில் ராஜா ஆண்டவரே பரலோகம் திறந்திருக்கும்படி செபிக்கிறோம். இந்த வாலிபு நம்ம கரத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே தாயின் கருவில் கண்ட தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே வாலிபன் ஆண்டவரை கரத்தில் கொடுக்குறேன் அப்பா, நீர் அவன் மேலே உடைய கரத்தை வச்சு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. இந்த ஜலத்தில் கர்த்தாவே உடைய நாமத்துக்கு ஒப்புறாகிற இந்த பிள்ளை மேலே உடைய கரம் இறங்கும்படி செபிக்கிறேன் சப்பா. அவன் ஆவி ஆத்மா சரிகளுத்த தகப்பனே நீர் ஆளுகை செய்து விசேஷ தானிவேலின் ஆவியை ஊற்றி உமக்கென்று ஆண்டவரே வல்லமுள்ள மகனா ஊழியக்காரனா சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவரை உமக்கு பயந்து நடக்க தேவனது நாளில் நாம் பிள்ளையை ஒப்பு கொடுத்து சபிக்கிற ஆண்டவரை உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரை. ஆவியானவர் வழிநாட்டும் அவன் எடுக்கிற முயற்சிகள் பிரியாசத்தை எல்லாத்தையும் தேவனோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிற நீ ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதம் வழிநாட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே யுவராஜ் உங்க கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா ஞானஸ்தானத்துக்கு ஏசப்பா ஆயத்தமாக இருக்கிற ஏசப்பா உங்க கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆவிக்குரிய ஜீவத்தில் ஏசப்பா இன்னும் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. மாம்சத்திற்குரிய ஜீவத்தில் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவன் ஏசப்பா ஏசப்பா அநேகருக்கு அவன் ஒளி விளக்கா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அநேகர் ஏசப்பா உண்மை பற்றி காண்பிக்கிறவனா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உண்மை பற்றி பிரஸ்தாவப்படுத்துகிறவனா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அவனுடைய ஏசப்பா ஸ்டடீஸ்லையும் உங்க கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா எல்லா விதமான காரியத்தையும் அவனுக்கு சாதகமாக்கி தாங்க ஏசப்பா. அனுகூலமாக்கி தாங்க சப்பா. பரத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசி அனுப்புங்க சப்பா. சப்பா மனுஷருக்கு மத்தியில் தயவு உண்டு பண்ண உதவி செய்யுங்க சப்பா. நீரே புதுப்பித்துக்கணும் வழிநடத்துங்க. பெரிய கிறிஸ்துவனாக கேட்க நடப்புதாவே. இந்த நாள் தீர்மானம் பண்ணி கொடுத்தார் பெரிய உங்கள் பரலோக பிதாவை மெச்சத்தை கேட்டிருக்கிறோம். குமாரனாகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போல இவர் பாவத்துக்கு மறித்து புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவரா மகனுடைய ஆசையில் அன்றாக இயேசுகின்ற நாமத்திலே இந்த இளைஞர்கள் அவர் பொறுமையில ஆழ்கிறீர்கள். உலகத்தில் எல்லா காரியங்களும் சிறந்து விளங்க கிருபையை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் உம்முடைய ஒப்பந்தத்தை உம்முடைய ஆண்டவரே வார்த்தை ஹல்லேலூயா இன்றைக்கு நிறைவேற்ற இந்த ஆண்டவரை ஆத்துமா மூலமாய் இந்த வாலிபன் மூலமாய் நிறைவேற்ற ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேர் உதவி செய்து கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே பரலோகம் மகிழத்தக்கதாய் பரலோக சந்தோஷப்படத்தக்கதாய்
ஆண்டவரே பூமியிலே ஒருவன் மனம் திரும்பும் போது கர்த்தரே தேவன் என்று அறியும் போது ஓ பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணமாய் இருக்கிற இவனை உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஓலே கதலரபோ ரியோஷதலரபோ கபா ரியோத்துஷகலோசியா. இந்த ஊழியம் ஆண்டவரே ஆண்டவரே தொடர்ந்து தினந்தோறும் நிறைவேற பரலோகத்தின் சித்தத்தை இந்த ஊழியத்தின் மூலமாய் மனம் திரும்புதலில் ஒப்புருவாக்கப்பட்ட இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவரே தண்ணியின் உடன்படிக்கையின் மூலமாய் ஜலத்தின் மூலமாய் கர்த்தாவே நீ நிறைவேற்றித்தாரும். இதோ உம்முடைய கரத்திலே அநேகர் இந்த பிள்ளையை நேசித்தவர்கள் பெற்றவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள். இதோ பரலோக தேவன் நீர் இந்த பிள்ளையை ஆண்டவரே இந்த வாலிபனை உம்முடைய கரத்திலே உம்முடைய நாமத்திலே எடுத்து நீர் இவனை பிரயோஜனப்படுத்த என்னுடைய சந்ததி திரும்பி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே சொந்தரிக்கிறோம். இவனை பூமியில மேன்மைப்படுத்தி வைப்பீரா உடைய கரத்துல கொடுக்கிறோம். இவன் ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமையாய் செயல்படுவானாக வாழ்வானாக. இவன் தகப்பன் குடும்பம் ஆண்டவரே அப்படியாய் பின்பற்றுவார்களாக. இங்க நிற்கிற எல்லா சந்ததியும் உறவுக்காரர்களும் இந்த நன்மையை பெற்றுக் கொள்வார்களாக. உடைய கரத்திலே ஆண்டவரே உன்னுடைய ஆவி ஆத்துமா சரித்து இந்த நேரத்திலே இந்த மணிவேளையிலே ஆண்டவரே நீர் உயிர் சேர்ந்த இந்த நாளிலே உலகமே அனுசரிக்கிற இந்த நாளிலே இவனுடைய ஆண்டவரே மேன்மைக்காக இவன் தேவனை அறிகிற அறிவுக்காக ஆண்டவரே இந்த பாதையை நீர் அமைத்து தந்திருக்கிறீர். ஒருவன் சலத்தினால் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது என்று ஆண்டவரே அந்த ஒப்பந்தத்தை இந்த வாலிபன் இந்த நாள்ல நிறைவேற்ற காரணமா இருந்தானே இவன் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். இவனுக்கு உண்டான எல்லா காரியங்களும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். இவன் நினைவுகள் சிந்தைகள் செயல்களை கொடுக்கிறேன். என் ஆண்டவன் ஆச்சரியப்படத்தக்கராய் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இவன் மேல் நேல் கொள்ளுவீராக. இவனை கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் மகிமைப்படும். நீர் எப்படி சித்தத்தை ஆண்டவரை செய்து முடிக்கிறோம் அப்படியா இவன் சுய சித்தத்தின் மேல் இனி சாராதவனாய் ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி நடக்கிறவனாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே இந்த வாலிபனை ஒப்பு கொடுக்கிறேன். இவன் எல்லா ஆசை இச்சைகளையும் இந்த உலகத்தில் இருக்கிற லௌகிகங்களையும் ஆண்டவரே இந்த சரீரத்துல நேரிடுகிற எல்லா ஆண்டவரே உபாதைகளையும் ஆண்டவரே சோத்திருக்கிற வேதனைகளையும் உம்முடைய நாமத்திலே சிலுவையிலே அறைந்து ஒப்பு கொடுக்கிறேன். இவன் பாவம் மன்னிக்கப்படுவதாக. இவன் ஆண்டவரே இவனுடைய ஆண்டவர் தகப்பன் செய்த பாவம் மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரே சோத்திரம் இவன் மன்னிப்பை பெற்று இந்த நாளில் இந்த பிளஸிங்க்கு சொந்தக்காரனாய் மாறுவானாக. பிதா குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே யுவராஜ் என்கிறவனை யோசுவா என்று இனி நான் பாவி அல்ல பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல பரிசுத்தமாகிவிட்டேன். நான் புதிய படைப்பானே. பழையன ஒளிந்தனவே நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். பிதாவே இந்த ஆண்டவரே உடன்படிக்கை நிறைவேற்ற கற்று உதவி செய்தேன். உடன்படிக்கையிலே இந்த உத்தரவாதத்திலே இவன் உண்மையாய் நடந்து கொள்ள அவனுக்கு நீர் போதுமானவராய் கூடி வந்த அத்தனை பேரை நீர் ஆசீர்வதித்து உடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். நான் நிரப்பும் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நிகழ்வுகள் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே தினந்தோறும் நடக்க கற்று உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதா.